போகிறார். பழைய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் ஏன் மலைக்கு வர சொல்லுகிறார் என்று நாம் பார்த்தோம். எதற்காக? உலகத்திலிருந்து ஒரு வேறு பிரிக்கப்பட்ட தூரமான ஒரு செப்பரேட்டட் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவத்திற்காக. மனிதர்கள் இலகுவாக நம்மை கண்டுபிடித்து விடக்கூடாது, நம்மை சந்தித்து விடக்கூடாது, நம்மோடு தொடர்பு கொண்டு விடக்கூடாது. ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லணும்னா கூட அவன் மலையேறி வந்து சொல்ல வேண்டியிருக்கும். அப்போ அவ்வளோ சீக்கிரம் தேவனுக்கும் நமக்குமான உறவு வந்து தடைபடாது. அது மட்டும் இல்லை, மலை மேலே உட்காந்து பார்க்கும்போது பூமி சின்னதாக தெரியும். மாட மாளிகைகள்ங்கிறோம், பெரிய பெரிய பில்டிங்கிறோம், எனக்கு ஒரு வீடு இருக்குது, எனக்கு ஒரு கார் இருக்குது, எனக்கு ஆடு மாடுகள் இருக்குது, அப்படி என்னதான் பெருமை பேசினாலும் ஒரு மலை மேலே உட்கார்ந்து அதை அந்த அரண்மனையவே பார்த்தாலும் அரண்மனை சின்னதாக தான் தெரியும். ஸோ தேவன் மட்டுமே பெரியவராக தெரிய வேண்டுமானால் மலையேற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பெரிய மலையிலிருந்து அப்படி கீழே பார்க்கும்போது கீழே அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைலாம் மூழ்கி இருந்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே மேலே ஏறி அதை அப்படியே திரும்பி பார்த்தோம்னா அது ஒரு பிரச்சனை சின்னதாக தெரியும். மலை மேல் ஏறின அனுபவம் உடையவர்களுக்கு தேவனே பெரியவராக தெரியவார். நாம் அந்த மலை என்று சொல்வது ஜெப வாழ்க்கை, தேவனோடு உள்ள உறவை அது உணர்த்துகிறது. தனித்திருக்கும்படி மலையின் மேல் போனார். தனித்திருந்தாலே, தேவனும் நாமும் என்ற ஒரு தனித்திருக்கிற அனுபவம் வந்தாலே ஒரு மகிமையை பார்க்காமல் நாம் கீழே இறங்க மாட்டோம். சத்தமாமேன்னு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. யார் எல்லாவற்றையும் தள்ளி அது வந்து வெறுமனே பிசிக்கல் ரீதியாக வேலைகளை தள்ளி வைப்பது அல்ல, மன ரீதியாகவும் அனைத்தையும் தள்ளி வைத்துவிட்டு தேவனை மட்டுமே பார்ப்பேன், தேவனோடு இருப்பேன் என்று தனித்திருக்கிற அனுபவத்துக்குள் வருகிறார்களோ அவர்கள் மகிமையை பார்க்காமல் கீழே இறங்க மாட்டார்கள். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு மகிமையை பார்க்கணும்? ஆமா. காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பூமி அவருடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது. அந்த மகிமை எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் தேவனை அக்கினிக்குள் இருக்கிறவராக, கேருபீன்கள் சேராபீன்களால் துதிக்கப்படத்தக்கவராக, அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறதாக, பிரம்மாண்டமானவராக அவரை பார்க்கிறார். இதுவரைக்கும் நாம் பார்க்காத ஒரு கேரக்டர். இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். மாவீரன் நெப்போலியன், அலெக்சாண்டர், ஹிட்லர், ராஜராஜ சோழன், எத்தனையோ ராஜாக்களை பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு முறை இந்த ராஜாவை பார்ப்பீர்களானால் எதுவுமே நமக்கு பெருசாக தெரியாது. ஒரு முறை உங்கள் ஜெபங்களில் ஆராதனைகளில் தனித்திருந்து உங்கள் தேவனை நீங்கள் பார்த்த அனுபவம் வருமானால் இந்த பூமியே உங்களுக்கு துச்சமாக தெரியும். இயேசுவை எல்லாரும் அற்பமாய் பார்க்கிறார்கள். ஒரு சாதாரண துணி உடுத்தினவராக, கால்களிலேயே நடந்தே செல்கிற ஒரு பாமரனாக, மாட மாளிகையை விரும்பாமல் கிடைக்கிற இடத்தில் படுத்துக் கொள்ளுகின்ற எளிமையானவராக, சாதாரணமானவராகவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலருக்குத்தான் அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர்தான் சத்தியபரன், அவர்தான் ஆண்டவர், அவர்தான் இரட்சகர், அவர்தான் மேசியா என்பதை கண்டுபிடித்தவர்கள் அவரோடு கூட இருந்தார்கள். எப்பொழுதுமே கவனித்துக் கொள்ளுங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை 2 வகைப்படும். தொடக்க நிலை, உச்ச நிலை. யாக்கோப்பு பெத்தேலிலே தரிசனத்திலே
ஏணி நாட்டப்படுகிறதாக அந்த தரிசனத்தை பார்க்கிறான். தேவனை நிழலாட்டமாய் பார்க்கிறான். பெத்தேலில் சூரியன் மறைகிறது. ஆனால் இதே யாக்கோபு 20 வருடம் கழித்து பல காரியங்களை திருமணமாகி ஆடு மாடுகளை சம்பாதித்து சொந்த ஊருக்கு திரும்பின போது தேவனை அவன் முகமுகமாய் தரிசிக்கிறான். அவன் தேவனை கண்டான். அவன் தேவனோடு போராடி மேற்கொண்டான். என்பதாக அந்த இடத்தில் பெனியேல் என்கிற அந்த இடத்தில் சூரியன் உதயமாயிற்று. ஆவிக்குரிய தொடக்க நிலையோடே இருந்து உன் நாட்களை வீணடிக்காமல் உச்ச நிலையை அடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் உள்ளே சென்றவரை முகமுகமாய் தரிசிக்க தேவன் உன்னை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து சாதாரணமானவராக இஸ்ரவேலில் நடந்து ஆங்கே ஓடி ஆடி அற்புதங்களை செய்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு 3 பேரை அழைத்து கொண்டு தனித்திருக்கும்படி மலையின் மேல் ஏறி 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு முன்பாக அவர் மறு ரூபம் ஆனார். என்ன ஆனார்? மறு ரூபம். இயேசு மெய்யான தேவன் என்றும் அவர்தான் மேசியா என்றும் அவர்தான் இரட்சகர் என்றும் அவர் சத்திய பரன் என்றும் அவர் பிதாவினிடத்திலிருந்து வந்தவர் என்றும் விசுவாசிக்கிற அனுபவத்தோடு மாத்திரமல்லாமல் உண்மையாகவே தம்முடைய மகிமையை அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதன் மூலமாய் கட்டியும் கூறுகிற கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ என்னை சத்தியவரனாக வல்லமையுள்ளவராக விடுவிக்கிறவராக இரட்சகராக அறிந்து இருக்கிறாய். இந்த அறிவோடு மட்டுமல்ல, பிரத்யட்சமாய் நீ என்னுடைய மறுரூபத்தை மகிமையை நீ பார்க்க போகிறாய். அவர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபம், வேற ரூபமே மாறிட்டார். சாதாரணமான தோற்றம், பாமரனுடைய தோற்றம், ஒரு எளிய தோற்றமே இப்ப மாறி கடவுளாகவே இங்கு காட்சி கொடுக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்து. அவருடைய முகம் சூரியனை போல், ஒரு சூரியனே அந்த மலையின் மேலே இறங்கி வந்தது. பயங்கரமான ஒரு வெளிச்சம், எத்தனையோ ஆயிரக்கணக்கான வாட்ஸ். அவருடைய முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு மாபெரும் பிரகாசம் அவருடைய முகத்தில் இருந்து வெளியே வந்தது. சாதாரணமாக முகம் இருந்தபோது எத்தனையோ பேர் அவரை புறக்கணித்தார்கள். ஆனால் இப்பொழுது இவர் 3 பேருக்கு முன்பதாக தாம் யார் என்பதை தேவன் வெளிப்படுத்தினார். என்ன ஒரு என்கவுண்டர் பாருங்க, ஆவிக்குரிய அனுபவம், தேவனோடுள்ள ஒரு ஆவிக்குரிய அனுபவம். அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று, பிரைட்ட வெளிச்சம் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசையும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார். உண்மையாலுமே வந்து பேசினார்கள். என்றைக்கோ மரித்த மோசே இயேசுவின் அருகிலே இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்றைக்கோ எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா அன்றைக்கு இயேசுவோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அதெல்லாம் உண்மை. நீ எப்பேற்பட்ட பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளைகளை கொடுத்த அப்பேற்பட்ட மோசே இயேசுவை விட தான் பெரியவன் அல்ல என்பதை காட்ட இயேசுவை மகிமைப்படுத்தவன் இறங்கி வருகிறான். பழைய ஏற்பாட்டிலேயே பெரிய தீர்க்கதரிசி, அக்கினியவே கொண்டு வந்த தீர்க்கதரிசி எலியா இயேசுவின் அருகிலே இருந்து இயேசுதான் பெரியவர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த 3 பேரும் யூதர்களாக இருந்தபடியினால், பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேரும் யூதர்களாக இருந்தபடியினால் இவர்களுக்கு மோசே தான் பெரிதாக தெரிவார். என்ன கருத்து சொல்ல வந்தாலும் எங்கள் மோசே இருக்கிறார், எங்கள் மோசே என்று சொல்லுவார்கள். பின்பதாக எலியா தீர்க்கதரிசி பற்றி மேன்மையாய் பேசுவார்கள். ஆனால் இவர்கள் 3 பேருக்கு முன்பதாக இயேசு ஒன்று காண்பிக்க விரும்பினார். இந்த 2 பேருமே என்னுடைய பணிவிடைக்காரர்கள் தான். நீ தேவனோடு நெருங்கி 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 அவருடைய மகிமையை பார்க்க பார்க்க கர்த்தர் உனக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவாக இருக்கும் என்றால், நான் சாலமோனிலும் பெரியவர், நான் யோனாவிலும் பெரியவர், நீ அபிப்பிராயத்தில் வைத்திருக்கிற எந்த பெரிய மனிதர்களுடன் நான் பெரியவராக இருக்கிறேன்.
என்று அந்த இடத்திலே தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோங்கிறான். கூடாரம் போட்டு இங்க தங்கலாங்கிறான். ஏதோ என்ன பேசுன்னு தெரியாம பேசுறது. இது ஆவிக்குரிய மண்டலம். இது பூமிக்குரிய கூடாரம் போடுகிற வேலை அல்ல. இது ஆவிக்குரிய அனுபவம், தேவனோடு உள்ள அனுபவம். அப்படி அவன் பேசுகையில் இதோ ஒரு ஒளியுள்ள மேகம். எப்படி மேகமாமா? மேகத்துக்கு ஒளி. ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. அப்படி மேலே அப்படின்னு என்ன அர்த்தம்? மேகம் ஒரு லைட்டு போட்ட மாதிரி. ஒரு மேகம் வந்து மேலே நிற்கிது, அந்த மேகத்திலேருந்து லைட்டு கீழே அடிக்குது. எப்படி இருக்கும் பார்க்கறக்கு? ஆமீன்னு சொல்லுங்க. இதெல்லாம் நடந்தவைகள், இது சத்தியமானவைகள். ஒரு ஒளியுள்ள மேகம் அவங்க மேலே அப்படியே வந்து லைட்டு மாதிரி அடிக்குது, நிழலிட்டது. ஒரு பெரிய ரவுண்டா ஒரு மேகம் இவங்க மேலே மட்டும் வந்து நின்று, இவங்க மேலே மட்டும் வந்து நின்று அந்த வெளிச்சம் இவங்க மேலே மட்டும் அடிக்குது. அது மட்டும் இல்லை, அந்த மேகத்திலிருந்து ஒரு சவுண்டும் வருது. இது யார் சம்பாரிச்சது, யாருக்கு உண்டாக்குன ப்ராடக்ட், இது என்ன ஸ்பீக்கர்னு நமக்கு தெரியல, இது எந்த கம்பெனியில் செஞ்ச லைட்டுன்னு தெரியல. லைட்டும் அடிக்குது, நீ அப்படி மேலேயும் வந்து நிற்கிது, சவுண்டும் வருது. என்ன சத்தம் வருது பாருங்க? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இவருக்கு செவி கொடுங்கள்னு யார்கிட்ட சொல்ல வந்திருக்குது? அது வெறும் 3 பேர்த்துக்கிட்ட சொல்றதுக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் வந்து? கொஞ்சம் பேர் வந்திருக்கிறோம். ஆனாலும் ஒரு மேகம் நம்ம மேல் நிழலிட்டு பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. ஒரு 3 பேர்த்துக்கிட்ட பேசுறதுக்கு பரலோகத்திலிருந்து மேகம் வருது, லைட் அடிக்குது, ஒரு சத்தம் வருதுன்னா அந்த 3 பேர் எவ்வளவு விசேஷமானவர்கள். வசனம் தெளிவாக சொல்லுது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தான், ஆனால் மலை மேலே ஏறினது 3 பேர் தான். இயேசு ஊழியம் செஞ்சுட்டு இருந்தபோது அவரை நெருக்கினவர்கள் பல்லாயிரம் பேர். ஆனால் அவருடைய மறுரூபத்தை பார்த்தவங்க, அவருடைய மகிமையை பார்த்தவங்க 3 பேர். கூட்டங்களை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. அல்லேலூயா. சத்தங்களை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. இவ்வளோ பேர் இங்கே போகிறாங்க, அவ்வளோ பேர் அங்கே போகிறாங்கிற கூட்டங்களை பார்த்தும் உடைகளை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. மலை மேலே ஏறி மறுரூபத்தை பார்க்குறவங்க 3 பேர் தான். அவங்க தான் பூமியவே கலக்கப் போகிறார்கள். சத்தமா ஆமென் சொல்வீங்களா? ஹல்லேலூயா. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடையில்லை. 3 பேர் முன்பதாக அவர் மறுரூபமாகிறார். ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். காலை வேளையில் கர்த்தர் நமக்கு சொல்கிறார், இவருக்கு செவி கொடுங்கள், அவர் சொல்லுகிறதை கவனியுங்கள், கீழ்ப்படியுங்கள், செயல்படுங்கள். இதை கேட்ட உடனே 6வது வசனத்தில் சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். என்னடோ ஏதோ நினச்சோம், அது என்னமோ ஏதோ ஏசப்பா மேசியா, அது ஏதோ ஒரு மறுரூபம் நினச்சோம், இது என்னோட நடக்கக்கூடாதெல்லாம் நடக்குது, நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்து ஆச்சரியத்தில் பயந்துட்டாங்க, நம்ப முடியாமல் பயந்துட்டாங்க, மிகவும் பயந்தார்கள். பயந்துட்டு இருக்கும்போது 7ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறு ஒருவரும் இல்லை. பயந்து கீழே விழுந்துட்டு கர்த்தர் தொட்டு எழுப்புனதுக்கு அப்புறம் எழுந்துச்சு பார்த்தா இயேசுவை தவிர யாரையும் காணோம். இப்போதான் மோசே வந்தார், எலியா வந்தார், மேகம் வந்துச்சு, லைட்டு வந்துச்சு, சத்தம் வந்துச்சு. அப்போ எப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்குது பாருங்க. இப்போ
இப்போ கண்ணை திறந்து பார்த்தா சாதா மலையாக தான் இருக்குது. நம்ம கூட வந்து இயேசு தான் இருக்கிறாரு, சாதாரணமானவராக இருக்கிறாரு. ஆனால் அந்த கொஞ்சம் நேரத்தில் அவர் என்ன காமிச்சு விட்டுட்டார் பாருங்க மகிமையை. ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள வர்ற வரைக்கும் எல்லாம் சாதாரணமாக தான் இருக்கும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு தேவ அனுபவத்துக்குள்ள வந்துட்டோம்னா பரலோகமே அங்கே வெளிப்படுகிறதாக இருக்கிறது. ஒரு அரை மணி நேரத்தை பரலோகமே அங்கே வெளிப்பட்டுருச்சு. ஆமேன்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஒரு அரை மணி நேரத்தில் என்ன ஆயிடுச்சு? பரலோகமே அங்கே வெளிப்பட்டுருச்சு. மகிமையின் மேகம், அதில் ஒரு வெளிச்சம், அதிலிருந்து ஒரு சத்தம், அப்புறம் அங்கே மோசே, எலியா, அப்புறம் இயேசுடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்குது. இதெல்லாம் ஒரு அப்படியே காமிச்சு அப்படியே பயந்து விழுந்துட்டு மறுபடியும் எதிர்த்து பார்த்தா அங்கே ஒன்றும் காணும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட எத்தனையோ தரிசனங்களை இன்றைக்கு தேவ சமூகத்தில் தனித்திருந்து ஜெபிக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைக்கு இன்றைக்கும் ஆண்டவர் காண்பித்து கொண்டு தான் இருக்கிறார். ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். அவர்கள் விசுவாசத்தில் பலத்தின் மேல் பலன் அடைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் நமக்கும் தருவார். அல்லேலூயா. நேற்று தினத்தில் பார்த்தோம் சாது சுந்தர் சிங், அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் தந்தார் என்று. இந்த மாதிரி பல தேவதாசர்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவங்களை தருகிறார். ஒரு முறை ஒரு ஊழியர் மிஷனரி ஊழியத்திற்காக பல காடுகளில் மலைகளில் பயணம் செய்து ஒரு தூரமாக இருக்கிற ஒரு ஆதிவாசி கிராமங்களுக்கு சென்று ஆண்டவரை குறித்து சொல்வதற்காக ஊழியம் செய்வதற்காக சென்று அங்கே ஊழியம் செய்துவிட்டு திரும்பி வரும்போது அவர் காட்டில் துளைந்து விட்டார். எப்படி பயணப்படுவதென்றே தெரியவில்லை. நடக்கிறார் நடக்கிறார் நடக்கிறார், காடாகவே தெரிகிறது, ஒன்றும் ஊர் வந்த பாடில்லை. எங்கே திரும்பினாலும் காடுகள், எப்படி போவதென்றே தெரியவில்லை. நடந்து நடந்து சோர்ந்து போய்விட்டார். காய்கால்கள் வலிக்கிறது, பசிக்கிறது, தண்ணி தாகம் எடுக்கிறது, எப்படி போகிறது திசை தெரியவில்லை, மயங்கி விழாத குறை. அப்படியே நடந்து கொண்டிருக்க 4 பேர் ஊழியர்கள் நடந்து கொண்டே இருக்கிறார்கள். இருட்டி கொண்டு வருகிறது, மிருகங்களின் சத்தங்கள் கேட்கிறது. ஒரு திகிலான நிலைமை, அங்கே தூங்கவும் முடியாது. பாம்புகள், மிருகங்களின் பயங்கள். வெளியே போகிறதுக்கும் வழி தெரியல, நடக்கிறதுக்கும் பலன் இல்லை, பசிக்குது, கண்ணை கட்டுது. இப்படிப்பட்ட சமயத்தில் திடீர்னு அங்கே ஒரு தலப்பா கட்டு தலையில் கட்டிட்டு, ஒரு வேட்டி கட்டிட்டு, ஒரு லுங்கி கட்டிட்டு வந்த ஒரு ஆள், இதாயா இதான் வழி, இந்த வழியாக போனீங்கன்னா அதுக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாரு. ஒரு 2 நிமிஷம் அப்படிங்களா ஐயா நடந்துட்டு திரும்பி பார்த்தா அந்த ஆயாவை காணோம். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இயேசுவை தரிசித்தோம். இந்த ஒரு காட்டில் இப்படிப்பட்ட ஒரு ஆள் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, எங்களை வழிகாட்டும்படியாகவே இயேசு வந்தார் என்று. தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். இன்றைக்கு பல பேர் இயேசுவையும் தேவ தூதர்களையும் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதை குறித்து வேதம் புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக தேவ தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். பவுல் சொல்லுகிறார், அந்நியரை உபசரியுங்கள், உங்களுக்கு முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு நீங்கள் உபசரிப்பு செய்யுங்கள். இதனால் இப்படி அநேகர் தங்களை அறியாமல் தேவ தூதர்களுக்கு உபசரித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். வாஞ்சிக்கலாமா? கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்க்கலாமா? நான் உம்மை பார்க்கணும்.